இதான் அந்த மாத்தளஞ்சந்தி. இந்த மாத்தளஞ்சந்தியில வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தது. இப்ப நாங்கள் உங்களுக்கு அந்த கப்பல் ரோட்டு சொல்றது, இந்த மாத்தளன்ல இந்த மண்டபத்துக்கு பக்கத்து ஒழுங்கு உண்டோ, அப்ப நாங்கள் அந்த கப்பல் ரோட்டை காட்டிட்டு திரும்ப நாங்கள் எங்க போறோம்னா இதால சாலைக்கு போயிட்டு, சாலையில தொங்கலுக்கு போயிட்டு அதால வந்து திரும்ப இந்த ரெட்டை வேக்கால் மட்டும் போறோம். இதால இந்த மக்கள் வந்து இப்ப இடம்பெயர்ந்த நேரம் எல்லாம் வந்து இந்த கஞ்சி கொட்டுகள் போட்டு அந்த நேரம் அவர்கள் வந்து இந்த கஞ்சி ஆதாரமாக எடுத்துக்கொண்டது. பல ஞாபகங்கள் இதுல கணவருக்கு தெரியும். உங்களுக்கு அதை ஒரு நினைவூட்டலாக நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். இது புதுமாத்தளன், இது புதுமாத்தளன் ரோட்டு. இந்த வீதியை உங்களுக்கு தெரியும். இதால நீரை போனால் அங்கால உள்ளிவேக்கால் வரை சென்று வரலாம். அதே மாதிரி நாங்கள் இப்போ சாலை மாதா கோயில் முதல் மாத்தளன் வைத்தியசாலை இயங்கினது. அங்கால சில இடங்கள் இருக்கு உறவுகளை நாங்கள் அப்படி அந்த இடங்களை உங்களுக்கு சுவாரஸ்யமா கொண்டு வரலாம். கப்பல் ரோட்டுக்கு தான் நாங்கள் திரும்ப போறோம். கப்பல் ரோட்டை உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே வந்து வெளி சாலைக்கு போவோம். இதுதான் உறவுகளே, பாருங்க உறவுகளே, இதுதான் அந்த கப்பல் ரோட்டு. இப்போ இந்த இடங்கள் எல்லாம் இருந்த உறவுகள் இருந்த நீங்கள், அதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். இந்த ரோட்டுகள் இந்த வீதிகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அதில் இந்த கப்பல் ரோட்டை மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் காண்பித்து கொண்டு போகிறோம். மரங்கள் எல்லாம் இப்போ நிறைய குளிர்ச்சியான காலம். அப்போ அதால் வந்து மழை பெய்ததால் மழை கப்பல் ரோட்டு இதுக்கு பேர் வந்தது. கப்பல் ரோட்டு அதை அந்த அப்போ பாவிச்சதுக்கு காரணம் கூடுதலா யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அவங்க இந்த கூடுதலா காயப்பட்ட ஆக்களும் ஐசிஆர்சிகளுக்கு ஊடாக வந்து இந்த கப்பல் பயணத்துல வந்து பச்சை புல்வெட்டையில போய் அப்படி இறங்கினாங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில இது மாத்தளன்ல வந்து இந்த கரையோரங்கள் இந்த இடங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது மாத்தளன்ல வந்து இது இந்த கப்பல் ரோட்டுன்னு சொன்னது. அப்போ அந்த முதல் யுத்தங்கள் நடந்த நேரம் காயப்பட்ட மக்கள் இதால வந்து இந்த சைட்டில் அந்த துறையில கப்பல் நின்றது. அப்போ அந்த இடங்களால தான் மக்கள் வந்து கூடுதலாக வந்து தங்களுடைய காயத்தை மாற்றுறதுக்காக சென்ற இடங்கள். இதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடம் முழுக்க இந்த கரையோரங்களில் கூடி இருந்தது. அப்போ இதுல உறவுகள் வந்து இன்றைக்கும் பலர் வந்து இந்த ஞாபகங்களை மறக்க மாட்டீங்கள். இதுல தொழில் செய்யறதுக்குரிய கொட்டகைகள் அமைச்சிருக்கு. கடல் ஒரே இரைச்சல் தான். இந்த கரையோர பக்கத்தால மக்கள் எல்லாம் நடந்து வருவினோம். இந்த கரையோரங்களால நடந்து அங்க இருந்து சாலையில இருந்து இப்படியே முள்ளிவேக்கால் வரை சென்று கொண்டிருப்பினோம். இந்த இடங்கள் வந்து மக்கள் மறக்க முடியாத ஒரு இடங்கள். நிறைய இதுக்குள்ள மக்கள் குளிப்பார்கள், கரவலை எழுப்பார்கள், பெரிய தொழில்கள் நடக்கும். இங்க இருந்து பார்த்தால் இந்த நேரம் இந்த கரையோரமா தான் மக்கள் வந்து சாலைக்கு போய் சாலையில இருந்து இப்படியே வந்து இப்படியே முள்ளிவேக்கால் வரை செல்லிவிடும். மேலே இது பல ஞாபகங்களை கொண்ட ஒரு இடங்கள். பலர் என்ன கேட்டிருந்தவ அண்ணா இந்த மாத்தளன் ரெட்டை வேக்கால் எங்களுக்கு கொஞ்சம் தெரியாதும் கூட காணொலியில ஒளிபரப்பு செய்யும் கொண்டு சொல்லி எங்களோட காணொலி பார்க்குற ஆக்கள் என்ன கேட்டிருந்தவ. அதுக்காகத்தான் நான் இந்த சாலை எங்க இருக்கு, சாலையில மாதா கோவில் இப்படி அந்த ஓடர்படி வந்து கொண்டு வரேன்.
நாங்கள் அடைக்கல மாதா ஆலயத்தினுடைய இல்லத்துக்குள்ள வந்துட்டோம். என்னன்னு சொன்னா இந்த சாலை மாதா கோயில் சொல்லிவிடும். சாலையில இதுல வந்து நிறைய மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கரையோரங்கள் இங்க இருந்து எல்லாம் தஞ்சமடைஞ்சு போனவை இந்த மக்கள். இப்போ இந்த வகையில வந்து இந்த இடங்களை நாங்கள் நினைவுபடுறோம். இந்த மாதா கோயிலை யாரும் மறக்க முடியாது. அப்படி ஒரு இடம் தான். அதுலடா இந்த கடற்கரை ஓரங்களோட தான் இருக்குது. கடற்கரை ஓரத்தோட தான் இந்த சாலை மாதா கோயில் இருக்கு. இந்த வளாகம் முழுக்க வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நிரம்பி பெரிய அளவில் வந்து மக்கள் இதில் ஒரு அடக்கலம் தஞ்சம் பூந்த மாதிரி தான் இருந்து எல்லா இடத்துலையும் வந்து போய் கொண்டு வந்தவ. இந்த வகையில வந்து இந்த மக்கள் கூடுதலாக வந்து இங்கே புதுசா மக்கள் வரியினம். அந்த வகையில எல்லாம் கடற்கரை ஓரத்தை சேர்ந்தது. இந்த கோயில் புனர் நிர்மாண பணி நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த ஆலய வளாகத்துக்குள்ள வந்து இந்த முந்தி இருந்த ஆக்கள் நீங்கள் நிச்சயம் வந்து மறக்க மாட்டீங்கள். நீங்கள் மறக்க மாட்டீங்கள். அப்படி இருந்தவர்கள் வந்து எங்களோட காணொலியை பார்க்குற நேரம் இதுக்கான கமெண்ட்ஸுகளை எழுதணும். நிச்சயமாக வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் இதுல இருந்து எல்லாம் மீள்குடியம் வந்துட்டீர்கள். உங்களுக்கு சில பேருக்கு வந்து இங்க வந்து பார்க்க நேரம் இல்லையா அல்லது வசதிகள் இருக்கு. அது இருந்தாலும் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த காணொலியை பார்த்து இதுக்கான கமெண்ட்ஸுகள் எழுதும். இதுதான் அடைக்கல மாதா கோயில், அடைக்கல சாலை, அடைக்கல மாதா ஆலயம்ன்றது. அதோட சேர்ந்து இந்த கடற்கரையும் இருக்கு. நாட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து அந்த பைப்பு கொடி ஏற்றுறதுக்கான பைப்பு வந்து இருக்கு. இது ஒரே மணல் பிரதேசம் தானே. மணல் பிரதேசம் கொண்டபடிக்க வெயில் சரியா அதிகமாக இருக்குது. மணலும் சுட்டு கொண்டிருக்கும். ஓகே, நன்றி. மாதளன் சாலை வீதிக்கான பாதையில வந்து நாங்கள் சொன்னாங்க இதுகளில் என்னென்ன இடங்கள்ங்கிற மக்களுக்கு அடையாளமா இருக்கு, மக்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லி பார்க்க இதுதான் இந்த மாத்தளன் பாடசாலை. இந்த பாடசாலை இடங்கள் இந்த வீதியோரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்த நேரங்கள்ல இருந்தவ. இந்த மக்கள் இதுல இருந்து தான் அங்கால போறோம். நாங்கள் அங்கால போய் முந்தி மாத்தளன் பழைய வைத்தியசாலை மூடப்பட்டிருக்குன்றாலும் அந்த இடத்தையும் காட்டிக்கொண்டு நேர வந்து நாங்கள் ரெட்டகவாய்க்கால் வரை செல்ல போறோம். அதுல வந்து போய்களே பல இடங்கள்ல வந்து மக்களுக்கு பசி போக்கின கஞ்சி வழங்குவதற்கான கஞ்சி கொட்டல்கள் அமைச்சிருந்தது குறிப்பிடத்தக்க. இதுவும் ஒரு இடம்தான். இந்த இடம் வந்து இதுல வந்து சார்ல்ஸ் ஆண்டனியின் மண்டபம் கொண்டு இருந்தது. அவைகளுடைய இத்துடல்கள் இதில் கொண்டு வந்து அந்த நினைவு கூட்டங்கள் வைக்கிற இடம். இதுக்கு நாங்கள் இந்த வீதியில வரைய இதுவும் ஒரு அடையாளமான இடம் என்றபடியா இந்த இடத்த காட்டுறோம். இது சார்ல்ஸ் ஆண்டனியின் சார்ல்ஸ் மண்டபம் சொல்லி சொல்றது அந்த இடம். மாத்தளன் சந்தியிலிருந்து இப்போ நாங்கள் ரெட்டவேக்கால் பக்கம் செல்ல போறோம். ரெட்டவேக்காலுக்கு செல்ல போறோம். அப்ப இந்த வீதியில தான் பல கஞ்சி கொட்டுல்கள் இருந்தது. நினைவுள்ளவர்கள் வந்து எங்களுக்கு இந்த ஆதரவை தாருங்க. இதுதான் மாத்தளன் பிள்ளையார் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். உறவுகளை இது மாத்தளன்ல வந்து கூடுதலா வந்து மக்களுக்கு தெரியும். இது இந்த மாத்தளன் பிள்ளையாவல் என்று சொல்லிவிடும். மாத்தளன்ல பிள்ளையாவல்ன்றது இந்த இடம் தான். இந்த பிள்ளையாவலை சுத்தி பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இருந்த நீங்கள் இது உங்களுக்கு தெரியும். ஒரே மணல் பாதையா தான் இருந்தது. இதுதான் இந்த மாத்தளன் பிள்ளையா கோயில். இப்ப யுத்த காலத்துக்குள்ள வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நிறைய இந்த இடங்களை சூழ இருந்தது. சரி, இது மாத்தளன் பிள்ளையாலையும் உங்களுக்கு காட்டிட்டோம். இனி அதற்கு நேரம் ஒரு சகாயமாக இருந்தது, அதையும் பார்ப்போம்.
இடத்துல வந்து நாங்கள் மாத்தளன் பிள்ளையாவில் வார வீதியில தான் வேளாங்கண்ணி மாதா கோயில். ஓகே, வேளாங்கண்ணி மாதா கோயில் கரையோரத்தோட சேர்ந்தது தான் இந்த சிறப்பு. இந்த மாதா கோயிலை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த 15 ஆண்டுகளுக்கு முதல் இங்கே எல்லாரும் வந்து தரப்பால் கூடாரங்களோட கரையோரமாக வந்து மக்கள் நிறைய இருந்து வாழ்ந்தவ. அந்த மக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். என்னென்னு சொன்னால், இருக்கிற நீங்கள் வந்து உங்களுடைய ஞாபகங்களை மீட்டு பாருங்க. அதுக்காகவும் மற்றது எல்லாரும் கேட்டிருந்தவ. இந்த மாத்தளனுக்கு நாங்கள் வர முடியாது, முல்லைத்தீவுக்கு வர முடியாது, வசதி குறைவாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன விடயம் தான். பாருங்க, ஒருக்கா அந்த கடற்கரையும் இருக்கா, மக்கள் எல்லாம் இதில் வந்து கடுமையாக நீச்சல் அடித்து குளித்து இது பெரிய ஒரு ஆனந்தமா இருந்த. இதுல இருந்து முள்ளிவாய்க்கால் வரை வந்து மக்கள் கரையோரம் உள்ள நீட்டுக்கே தரப்பால் கூடாரங்கள். பாருங்க எப்படி போகுது. உறவுகளே, நான் இப்போ மாத்தளன் இடக்காடுன்ற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடக்காடு வந்து பல நேரம் அறியப்பட்ட ஒரு இடங்கள் தான். அதைத்தான் நான் சொல்லிக்கொண்டு வரேன். திடீரெண்டங்களுடைய முதல் கதைச்சு கொண்டிருந்த மெக் வந்து விழுந்து அது உடைஞ்சி போச்சு. அது பரவாயில்லை. இந்த இடக்காட்டில் இப்போ நான் இதில் பாருங்கள், இதில் மிதிபடி என்று போட்டிருக்கிறோம். இன்னும் வந்து இது வந்து பாதுகாப்பு ஒரு பிரதேசமாக தான் இருக்குது. இதில் நான் சில விடயங்களை சொல்கிறேன்னா, என்ன பெற்ற தாய், என்னுடைய தாயார் வந்து இந்த அதில் தான் இருந்தவா. என்னுடைய சகோதரங்கள் எல்லாம் இதில் இருந்தது. அந்நியாக்கள் இருந்தாங்க, நிறைய உறவுகள் இருந்தது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க, எனக்கு ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு கவலை. இந்த தாயே இல்லை சகோதரங்கள் எல்லாம் இருந்து நாங்கள் பிறகு முழுமுடியாக வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கல. இந்த இடம் முழுக்கவே வந்து அவ்வளவு தூரத்துக்கு கால் வைக்க இல்லாத அளவுக்கு அவ்வளவு மக்கள் செறிவாக வாழ்ந்துருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னாங்க, அங்கே இருந்து மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாத்தளன் முள்ளிவாய்க்கால் இடத்துக்குள்ள தான் நிறைய அடக்கப்பட்டவர். அந்த வகையில் இந்த இடக்காடு புது மாத்தளன், இந்த சால்த்து மண்டபம் தேடி சாலமாகவில் இந்த கரையோரம் ஃபுல்லாக வந்து உறவுகள் என்னுடைய தாயாரங்களுடைய கத்தரவள்ளி திரையடன் இருந்தார். ஆனால் இந்த இடத்துல தாய் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பல இன்னல்களை சந்திச்சு நாங்கள் போனாங்க. பாதையில் ஒரு பட்டம் கவலையாக இருக்குது, இன்னும் ஒரு பட்டம் இந்த விதிவடி என்று போட்டிருக்கிறோம். இப்போ இந்த இடங்களுக்கு நாங்கள் இறங்கியில் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட தெரியும். ஒன்றிலையுமே காய் எல்லாமே வந்து அதுகளுடைய என்ன செய்கிறது, அனர்த்தங்கள் இடம்பெற்ற இடம் தான். அனர்த்தங்கள் இடம்பெற்ற இடம் என்றபடியாக உண்மையிலேயே வந்து அது ஒரு பாதிக்கப்படுத்த இருக்குது. நாங்கள் ஒன்றிலையுமே நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்த அந்நியாக்களும் கேட்டிருந்தவர் மாத்தளன் உறவுகளை. இதுதான் வந்து புதுமாத்தளன் வைத்தியசாலை. இந்த புதுமாத்தளன் வைத்தியசாலையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தை நீங்க மறக்க மாட்டீங்க. 2009ஆம் ஆண்டு நீங்கள் இதுல இருந்து எப்படி போனதுன்றத, இந்த வைத்தியசாலையை நீங்களும் மறக்க மாட்டீங்கள். இதுதான் இந்த இடம். இப்போ வந்து பெயிண்டுகள் பூசப்பட்டிருக்கு. இதுதான் இந்த புதுமாத்தளன் வைத்தியசாலை. இந்த இடங்கள்ல இருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதுல இருந்து எப்படி வெளியேறினீங்கள், எப்படியான நிலையை சந்திச்சீங்கள் என்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. அந்த வகையில வந்து இது புதுமாத்தளன் வைத்தியசாலை. இது வந்து பொக்கன மகாவித்தியாலயம். இந்த மாத்தளன் ரோட்டில இருந்து வர முள்ளிவாய்க்காலுக்கு வர வீதியில வந்து அம்பலம் பொக்கன மகாவித்தியாலயம். இந்த அம்பலம் பொக்கன மகாவித்தியாலயத்தை அந்த இடங்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். இது மிக மக்கள் வந்து செறிவாக வாழ்ந்த ஒரு இடம்.
உறவுகளே, இதுதான் மலையர்மடம் சிவஸ்தியர் தேவாலயம். கூடுதலான காலம் வந்து ஊடகங்கள்ல பெரிய அளவில் வந்து செய்தியா வந்து கொண்டிருந்த ஒரு இடம்தான் இந்த வலையர்மடம். அதுக்கு அங்கால உற்றப்பணி என்று சொல்றவ. இந்த வலையர்மடம், அம்பலம், பொக்கனை, இடக்காடு, புது மாத்தளம், சாலை, மாத்தளன் பிள்ளையாவல், மாத்தளன் வைத்தியசாலை, அப்படி தொடர்ந்து வந்து ஊடகங்கள்ல வந்து நீண்ட காலமாக பேசும் பொருளா இருந்த ஒரு இடம்தான் இந்த வலையர்மடம். வலையர்மடம் ஆலயத்துக்குள்ள நாங்கள் ஒரு போய் அந்த இதையும் காட்டி வரோம். இந்த வலையர்மடம் ஆலயத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வந்து இருந்ததுங்கள் பலருக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் தஞ்சம் அடைஞ்சு மீள குடியமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஞாபகத்துக்காக தான் இந்த காணொலியை நான் இதுல பதிவு செய்கிறேன். அந்த வகையில இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இந்த வளாகம் ஃபுல்லா வந்து ஆயிரக்கணக்கான உறவுகள் தங்கி இருந்தது. அந்த வகையில தான் நான் இந்த வலையர்மடத்தினுடைய ஆலயத்தை வந்து நான் என்னுடைய உறவுகளுக்கு இதுல இருந்து போன உறவுகள் இதெல்லாம் பாருங்கோ. ஒரே உங்களுக்கு தெரியும் தானே, மணலுக்குள்ள இருந்து போனீங்கள். அந்த வகையில தான் நாங்கள் இதை உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுறோம். வலையர்மடம் சிவமால மாதா கோயில். வலையர்மடம் சிவமால மாதா கோயில் இது பழைய ஆரம்பத்தில் இருந்த சேர்த்து. பிறகு இங்கால வந்து இப்ப புதுசா கட்டி இருக்கிறோம். இந்த வளாகம், இந்த அண்மையை சுத்தி இந்த இடம் முழுக்க வந்து மக்கள் பெருவாரியா வந்து குடியா வந்து இதுல தஞ்சம் அடைஞ்சு கடவுளே நீதானன்னு சொல்லி இதுல இருந்து போன உறவுகளுக்கு நிறைய தெரியும். இதுல வந்து உங்களை காப்பாற்றினது, உங்களை தேட்டதுன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வளாகம்ல அது பின்னால ஒரு ஆலமரம் நின்றதான் அந்த ஆலமரம் வந்து வெட்டிட்டு நம்ம. ஓகே, மாத்தளன்ல வந்து பச்சை புல் மோட்டைன்றது வந்து மிக ஒரு அழகான பாலம். இந்த 79ஆம் ஆண்டு பாலம் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வகையில் வந்து உறவுகளே பச்சை புல் மோட்டை பல கணக்கானவர்கள் வந்து குளத்திலேயும் இருக்கிறீர்கள், இங்கே தாயத்திலும் இருக்கிறீர்கள். பலர் வந்து இந்த விடயங்களை வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த பச்சை புல் மோட்டையை வந்து தரோம். இது ஒரு அழகான இடமும் தான். சொல்லிக்கொண்டு வரோம். இந்த வகையில் வந்து இந்த பச்சை புல் மோட்டை என்று சொல்லப்படுகிற இந்த அழகிய ஒரு பாலத்தில் தான் நிற்கிறோம். இதிலே
இடம் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய எல்லா இடமே மக்கள் தான். என்ன மாத்தளன் புது மாத்தளன் எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் இருக்கிற இடங்கள் இருந்து போராண்டதுக்காகத்தான் இந்த பாலத்தை வந்து நாங்கள் இந்த பாலத்தினுடைய மாதிரி இதில் மீன் பிடிக்கிற உறவுகளே. இப்போ சொன்னபடி நான் வந்து ரெட்டவேக்காலுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ மாத்தளனால நீரை வந்து ரெட்டவேக்கால்ன்ற ஒரு இடம் வந்து உங்களை கணவர் கேட்டிருந்தவ கணவருக்கு தெரியும். கணவர் இருந்து போனாக்கள் ஏற்கனவே காணொலியிலையும் எழுதியிருக்கிறோம். என்னுடைய சேனல் என்னுடைய காணொலியை பார்க்குற உறவுகள் கேட்டதுக்கு அமைவாக இன்றைக்கு முழு நாளும் நிறைய தூரம் ஓடி இருக்கிறோம். இந்த ரெட்டவாய்க்கால் வீதி இதுதான். இந்த ரெட்டவாய்க்காலில் வந்து இருந்தாக்கள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியும். இந்த ரெட்டவாய்க்காலையும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நீங்கள் எழுதுங்க, நல்ல அபிப்பிராயங்கள் எழுதுங்க. ஏனென்றா உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்கு அமைவாகத்தான் நான் இந்த காணொலியை இன்றைய நாள் முழுக்க சரியான கடினப்பட்டு ஒரு உணர்வு நீதியாக இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். இதில் வந்து நல்ல தண்ணிகள் இருக்கு, மீன் நிற்குது இந்த கரையில். இதில் நாங்கள் ஒரு புதிய முறையிலேயே நாங்கள் இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இந்த காணொலியை நாங்கள் கொண்டு வரோம். இதில் நிறைய உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ரெட்டவேக்கால்ண்டா எப்படியான இடம், அப்படி இருந்த நீங்கள்ன்றது எல்லாம் தெரியும். இருந்த ஆக்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருக்காத ஆக்கள் இதுதான் ரெட்டவேக்கால். மாத்தளன் ரோட்டால நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் மாத்தளன் ரோட்டிலேருந்து ரெட்டவேக்காலுக்கு வந்துட்டோம். அவ்வளோ மக்கள் வாழ்ந்த இடங்கள் இதுகள் இங்கே பாருங்க. இதில் சாப்பாட்டு பிளேட்டு இங்கால வந்து சில்வர்கள், செம்புகள், ஜொக்குகள் எல்லாம் கிடக்கு. ஜொக்கு கிடக்குங்கால குடங்கள், அதுகள், இட்லி சட்டிகள் எல்லாம் கிடக்கு. இந்த இடங்கள் எல்லாம் வந்து மக்கள் நிறைய இருந்து தான் நாங்கள் இடம்பெயர்வுகளை சந்திச்சவை. அந்த வகையில் நாங்கள் அது ஞாபகமாக இருக்க. அப்போ பார்த்தவங்களோட மக்கள் இதில் சமைச்சு சாப்பிட்ட அடையாளங்கள், மற்ற மக்கள் சாப்பிட்ட இடங்கள், பாத்திரங்கள் எல்லாம் கிடக்குது, சாப்பிட்ட இடங்கள். அப்போ இதுகள் வந்து ஒரு அடையாளமாக வந்து எங்களோட மக்களுக்கு ஒரு நினைவு தான், ஒரு ஞாபகமூட்டுதல் தானே. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வர முடியாத ஆட்கள் வந்து ஒரு ரைட் இந்த ரோட்டில் நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்த்தது. அப்படி உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷங்கள் ஏற்பட்டால் நீங்கள் உங்களோட பதிவுகளை போடுங்க எங்களுக்கு.